வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலையை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களோடு பேசுகிற தேவனே, கற்றுத்தருகிற கர்த்தாவே, ஸ்தோத்திரம். வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், வார்த்தை கடந்து வரட்டும், அடனை மறைத்தரலும், நீங்கள் மேம்படுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த ராஜா, சிங்கராஜாவுக்கு வயிறு பசி. அது தன் கீழே இருக்கிற நரிகிட்ட சொன்னது, நீ போய் ஒரு எனக்கு உணவை ஆயத்தப்படுத்திட்டு வந்துடணும் அப்படின்னு. அப்படி எனக்கு உணவு கொண்டு வரலன்னா நீ தான் எனக்கு இறையா ஆயிடுவேன், சடான் ரெடி பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு. நரி யோசிச்சு, இந்த சிங்கத்துக்கு நான் எப்படி போய் உணவு எடுத்துக்கிட்டு வரேன்? இவ்வளோ பெரிய உருவத்துக்கு ஒரு மாடாக தான் அடிச்சுட்டு வரணும், பெரிய உருவத்தை தான் அடிக்கும், நான் எப்படி அதை பிடிக்க அப்படின்னு நரி யோசிச்சிட்டே போச்சு. போகும்போது அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஏதாவது ஒன்று நம்மகிட்ட மாட்டாமல் போகும்போது அதை நம்ம ராஜாவுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு. அது அப்படியே பார்த்துட்டே போகுது, எடுத்தாப்புல ஒரு கழுதை வந்திருக்கு. கழுதையை பார்த்தோன்னே, சரி இந்த கழுதையை நம்ம பண்ணிடலாம், சிங்கத்துக்கு உணவாக மாற்றிடுவோம் அப்படின்னு நேராக கழுதை பிடிச்சி, கழுதை ஒன்று காட்டுக்கு ராஜா சிங்கம் கூப்பிட்டு வர சொன்னார். என்னையா கூப்பிட்டு சொன்னார்? எதுக்கு அப்படின்னாங்க. சிங்கத்துக்கு ரொம்ப நாளாக காட்டில் ராஜாவாக இருந்து ரொம்ப போர் அடிச்சிட்டான், அதனால் அந்த பதவியை வேறு யாருக்காவது கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஞாபகம் வந்திருக்கு, கழுதைக்கு தான் இந்த காட்டுக்கு ராஜாவை இருப்பது தகுதி, அதனால் கழுதையை கூப்பிட்டு வந்துடு. என்னவா ராஜாவாக்க போகிறாங்க? உங்களை தான் ராஜாவாக்க போகிறாங்க, நீ வா அப்படின்னு. கழுதைக்கு பயங்கர சந்தோஷம், காட்டுக்கு ராஜாவை போகிறான் அப்படின்னு, காட்டுக்கு ராஜாவை போகிறேன்னு. அந்த நரியுடைய வார்த்தையை நம்பி நரிக்கு பின்னாலேயே போனது. நீ போய் என்ன பண்ணும், ராஜா முன்னால் முழங்கால் போட்டு தலை வணங்கி ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்லி தலை வணங்கணும் அப்படின்னு. கழுதையும் சரி, ரொம்ப சந்தோஷம், உற்சாகமாக போகுது, நான் ராஜான்னு. சிங்கம் அங்கேருந்து பார்க்க, நரி சூப்பர், நரி நல்ல பெரிய குழுன்னு கழுதையை கூட்டு வருதே, போதும் ஒரு வாரத்துக்கு சாப்பாடு நமக்கு ஆகும் அப்படின்னு ரெடியாக நிற்கி சிங்கம். நேராக கழுதை பக்கத்தில் வந்துட்டு ராஜாவே வாழ்கன்னு குனிஞ்சு பாருங்க. சிங்கம் சாடி தடான்னு தலையை பிடிச்ச உடனே கழுதை உயிரத்தை போக்கு தலையை திரும்பி ஓடுச்சு. ஓடும்போது 2 காதும் அந்துட்டு, 2 காதும் பிஞ்சிட்டு, காது இல்லாமல் தலை திரிக்க ஓடுது கழுதை. நரி உடலை பின்னாலேயே போகுது, நில்லுன்னு அது ஓடுது. நீ என்னமோ ராஜாவை ஆக்க போகிறேன்னா அது வந்த சைஸை பார்த்தா நீ அடித்து கொன்று போல தருது, காது உன்னால் போச்சு அப்படின்னு. உடனே நரி சொன்னிச்சு, காதை சும்மா போகலை, ராஜா தான் கிரீடத்தை தலையில் வைக்கும் போது காது இடைஞ்சலாக இருக்குது, அதை காதை எடுத்துட்டான், கிரீடம் தலை அம்சமாக இருக்கும் அப்படின்னு. காதை ராஜா எடுத்துருக்கு, நீ ஏன் தப்பாக புரிஞ்சுட்டு? ஓ அப்படியா, ஆமாம் ராஜா தான் சொன்னார், காது பெருசாக இருக்குது கழுதைக்கு, கிரீடத்தை வச்சா அது இடைஞ்சலாக இருக்கும், அதனால் காதை எடுத்துட்டேன் அப்படின்னு. வா நீ தான் ராஜா, உன்னை எப்படி ராஜா வாக்காமல் இருப்பார் அப்படின்னு. உன்னை சரி அப்படின்னு அந்த வார்த்தையை நம்பி கழுதை திருநெல் நரிக்கு போகுது. இருந்தாலும் ஆசை வார்த்தைக்கு மயங்கிடுவோம் பார்த்தீங்களா, பின்னால் போகுது. போன ராஜா சிங்கம் வரதை பார்த்து பயங்கர சந்தோஷம், சரி அப்படின்னு. பக்கத்தில் வரையும் சிங்கம் அதே மாதிரி வேகமாக சாடிச்சில், கழுதை பயந்து ஓடின ஸ்பீடில் வாலில் கவிட்டு உயிர் தப்ப போடனே கழுதை ஓடுது, வால் அந்துட்டு அந்த தலைதறிக்க ஓடுது கழுதை, வால் இல்லாமல். நிறைய விடுற மாதிரி இல்லை, விரட்டி போகுது. நில்லு நிற்கவா, என் காது போச்சு, வால் போச்சு, உயிர் மட்டும் தான் இருக்குது, எம்மா நான் நிற்கல, ஓடுது, நில்லு அப்படின்னு நிப்பாட்டிட்டேன். நீ என்ன தப்பாக புரிஞ்சுட்டே இருக்க அப்படின்னு. கிரீடத்தை வைக்கிறதுக்காண்டி காதை எடுத்துச்சு, ஏன் இப்போ வாழை சும்மா சிங்கம் எடுக்கலை, நீ அரியணையில் உட்காரும் போது சிங்காசனத்தை உட்காரும் வால் இடைஞ்சலாக இருக்கும் பார்த்தியா, வால் இல்லைன்னா தான் சிங்காசத்தில் ஜம்முன்னு உட்கார முடியும், அதனால வாழை எடுத்துருக்கு. நீ அப்படி சொல்கிறியா? ஆமாம், உன் வாழை சும்மா எடுக்கலை, உட்காரும்போது ஜம்முன்னு இருப்பா பார்த்தியா, தோரணையாக இருப்பேன், உன் தலையில் கிரீடத்தை வச்சு உட்காந்தா. ஆமாம் அண்ணா நீ சொல்லுது கரெக்டு தான், வா சிங்கம் நீ கூப்பிட்டுருக்கேன்னு. 3வது அதே மாதிரி போகுது. ஓடுறே சிங்கம் போ சுதாரிச்சிட்டு 2 முறையும் அடித்தேன் தப்பிச்சிட்டு, இந்த மாதிரி காலி பண்ணிடணும். வரையும் மேலே விழுந்து கழுதையை கொண்டுட்டு நிறைய பேர் சொல்லிச்சு, இதை கொண்டு போய் தோலை உரிச்சு பாட்டாக கொண்டு வந்து வச்சுரு, நான் சாப்பிடணும் அப்படின்னு. நிறைய போச்சு, தோலை உரிச்சிச்சு, கை வர கால் வர எல்லாமே, தலை வர கண் வர மூக்கு வர தனியாக பிரிச்சுட்டு மூளையை பார்த்து ஆசை வந்துட்டு மூளை சாப்பிட்றதுக்கு, மூளையை சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பிட்டு கொண்டு போய் வச்சுட்டு, சிங்கமும் கால் கை கண்ணி எல்லாம் தனித்தனியாக பார்த்துட்டு மூளையை காணும், நீ எடுத்து சாப்பிட்டுட்ட, ஒன்று அடிக்க போகிற வந்துச்சு, மூளையை காணுமா? அவன் மூளை இல்லை பாரு, எல்லா மிருகத்துக்கு மூளை இருக்கும் அப்படின்னு. இந்த மூளை இருந்திருந்தா என் பேச்சை கேட்டு உங்கள்கிட்ட வந்திருக்குமா ராஜாவே? இந்த கழுதைக்கு மூளையே கிடையாது,
மூளை இருந்தால் வந்திருக்காது அப்படின்னு அப்படியே சிங்கம் அதை நம்பிட்டு. நம்முடைய வாழ்வில் நிறைய நேரத்தில் அநேகருடைய வார்த்தைக்கு நம்ம நம்பி நம்முடைய வாழ்க்கையை இழந்தது உண்டு. அநேகருக்கு பின் சென்று வாழ்வை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. பிசாசு இதை மாதிரி தான் வஞ்சிக்கிறது. நம்மளை ஏமாற்றி எப்படியாவது ஆசை வார்த்தையை கொடுத்து நம்மளை எப்படியாவது அவருடைய வலையில் விழ வைக்கிறதுக்கு பிரயாசப்படுகிறது. நாம் ஜாக்கிரதை இருந்தோம் என்றால் பிசாசின் வஞ்சகத்திலிருந்து தப்பித்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற முடியும். இதனாலே நாம் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசுவே வாரும். இயேசுவே வாரும். வெளிப்படுத்துதலில் 22ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் நமக்கு தியான பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமேன். கர்த்தாவே, கர்த்தராய் இயேசுவே வாரும். மெய்யாகவே நான் சீக்கிரமாக வருகிறேன். கடந்த முறை வரும்போது என்ன செய்தி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? ஆமாம், 3 குறிப்பு சொன்னேன் என்ன, அதுவும் வருகை குறித்தானே. இயேசு மீண்டும் வருவார். 96வது சங்கீதத்தில் என்ன வசனத்தை வாசித்து பார்த்தோம். இயேசு மீண்டும் வருவார். யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியும்? அதாவது இயேசு வரும்போது யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியும்? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சில குறிப்புகளை பார்த்தோம். இந்த நாளிலே இயேசுவே வாரும், இயேசு மீண்டும் வருவார். எப்படி வருவாங்க, ஏன் வராங்க, எப்போ வருவாங்க? ஒரு 3 காரியங்களை நம்ம விரைவாக பார்த்து நாம் நிறைவு செய்யலாம். நான் சீக்கிரமாய் வருகிறேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். வார்த்தை சொல்லுகிறது சீக்கிரமாக வருகிறேன். எப்படி நம் இயேசு வருவார்? அதாவது இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையில் நம் பிரதானமாக அறிந்து கொள்ள வேண்டியது, கற்றுக் கொடுக்க வேண்டியது, மற்றவங்க தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, இயேசு பிறப்பின் செய்தி மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தாங்க, அவங்க மீண்டும் வருவார் என்ற செய்தி தான் ரொம்ப முக்கியம். இயேசு மீண்டும் வருவாங்க, சீக்கிரமாய் வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தின் பின்பகுதியில் மையப்பகுதியிலிருந்து சொல்லப்படுகிறது, உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எப்படி மேலே எழுந்து போனாங்களோ அப்படியே வருவாங்க. எப்படி போனாங்களோ அப்படியே வருவாங்க. அது வேதம் சொல்கிறது. கர்த்தர் வானத்தின் வழியாய் இறங்கி வருவார். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம், 30வது வசனம், 31வது வசனத்தை வாசித்தோம்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 27வது வசனம், எப்படி மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரன் வருகை இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லாம். இன்னொரு வசனம் இருக்குது, 30வது வசனத்தை வாசிங்க. அடுத்ததான் போதும். அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளும் இருந்து கூட்டி சேர்ப்பார். வானத்தில் காணப்படும் அடையாளங்கள். மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்குள்ளாக வரும்போது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படுமா? தேவதூதர்களை அனுப்பி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எல்லா திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பாங்களாம்.
கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்களை எல்லா திசையிலேருந்து கூட்டி சேர்ப்பாங்க. இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், 17வது வசனம். 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு வீரருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மேகத்திலேருந்து வருவாங்களாம், நம்மளை கர்த்தரோடு கூட்டி சேர்ப்பாங்க. மேகத்தில் வருகிற தேவன் பயங்கர எக்கான துணி சத்தத்தோடு வருகிற ஒரு தேவன். வானத்தின் அடையாளங்களை உருவாக்கி அந்த அடையாளங்களின் மூலமாக அவர் வருகிற தேவன். வானத்தில் அடையாளம் தோன்றுமா? அப்போ எப்படி வருகிறார்? வானத்திலே சேனையோடு, தேவதூதர் சேனையோடு அவர் வருகிறார். எல்லாருடைய கண்ணும் காணுமா? நிறைய பேர் புலம்புவாங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யோசித்தேன், வானத்திலிருந்து வரும்போது மகிழ்ச்சி தானே, ஏன் புலம்ப வேண்டும்? நிச்சயமாக அதை காணும்போது எல்லாருமே புலம்புவார்கள், ஏதோ நடக்கப் போகிறது. அவர் நியாயாதிபதியாய் வரும்போது நம்ம அறியாமலே நாம் குற்ற உணர்வு உள்ளவர்களாக மாற்றப்படுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இறங்கும் போது வரும்போது நியாயாதிபதி தீர்ப்பு தான் கூறுவாங்க. மன்னிப்பு இருக்காது, கிருபை இருக்காது. நம்மளுடைய பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் வரும்போது நியாயாதிபதியாக அவர் வருகிறவராக இருக்கிறார். எப்படி வருகிறார்? வானத்திலே தேவதூதரின் சேனையோடு வருவார். ஏன் வருகிறார்? இயேசுவே வாரும் என்று அழைக்கிறோம். இயேசுவின் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஏன் வருவாங்க? 1வது நூற்றாண்டிலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே கிறிஸ்துவுக்காக ஜனங்கள் காத்திருந்தாங்க, மேசியாவுக்காக காத்திருந்தாங்க. ஏன்னா தீர்க்கதரிசன வசனம் அதான் சொன்னது, மேசியா வருவார். அவங்க எல்லாரும் எப்படி எதிர்பார்த்தாங்கன்னா, யூதருக்கு ராஜாவாய் வருவார், யூதரை மீட்க வருவார் அப்படின்னு யோசித்தாங்க. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டை வாஸ்து பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகளில் இருந்து அந்த 1 சாமுவேலிருந்து அப்படியே பார்த்தோம்னா அதே மாதிரி மோசேயுடைய வாழ்விலே இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அற்புதங்கள் அடையாளங்களின் மத்தியிலே மீட்டுக்கொள்வாங்க, தங்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவாக இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அந்த மேசியா வந்தாங்க, வந்து நிரந்தர தீர்வை கொடுத்தாங்க. என்ன மீட்பு அப்படின்னா பாவத்திலிருந்து மீட்பு. பரலோக ராஜ்யத்திற்கு ஜனங்கள் வர வேண்டும். அதற்கு ஒரு வழி, அதுக்கு முன்னால் பாவம் செஞ்சவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படணும், ஆடுகள் பலியிடப்படணும். ஒவ்வொரு முறையும் ஆசாரியரிடத்தில் வந்து தங்களுடைய பாவங்கள் அறிக்கை செய்யணும். பாவங்கள் அறிக்கை செய்யப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தும் போது தவறு பண்ணும்போது தவறுக்கு தண்டனை உடனடியாக கொடுக்கப்பட்டது. பாவம் அறிக்கை செய்யப்பட்டு அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தண்டனை உடனடியாக கொடுக்கப்பட்டது. உடனடியாக. அதற்கு பின்பு தொடர்ந்து பார்த்தோம்னா ஆசாரியரிடத்திலே வந்து பாவங்களை அறிக்கை செய்யத்தக்கதாக ஆடுகளை, மாடுகளை, புறாக்களை பலியிடப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. தொடர்ந்து பார்த்தோம்னா அதற்கு பின்பு இந்த இரத்தம் சிந்துதல் ஒரே முறை ஒரே மனிதரால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும், பரிசுத்தமான இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்றால் இயேசு வந்தாங்க. அந்த பிறப்பை தான் கிறிஸ்மஸ் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இயேசு இந்த உலகத்தில் சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்தார் அப்படின்னு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இன்னும் நிறைவேறாத தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்குது. தானியேலில் சொல்லப்படுகிறது, நித்தியத்திற்கும் நிந்தைக்கும் ஜனங்கள் எழுப்பப்படுவாங்க, அவங்கவுங்க ஸ்தானத்தில் எழுப்பப்படுவாங்க. அதாவது வருகை, கர்த்தர் வருவார். அதை தான் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தல இந்த இயேசு மீண்டும் வருவாங்க. ஏன் வருவாங்க? அதான் ரொம்ப முக்கியம்.
14ஆம் அதிகாரம், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்களேன். யோவான் 14:3. நான் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கணும், நான் உங்களை சேர்த்துக்கொள்வேன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் வருவாங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் அவரிடத்தில் இருக்கும்படியாக சேர்த்துக்கொள்வேன், நான் வந்து என்னோடு சேர்த்துக்கொள்வேன். அதுதான் முதல்ல வாஸ்தவம். அந்த கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை எல்லா திசையிலிருந்தும் அவர் கூட்டி சேர்க்கிறார். என்னோடு நீங்கள் இருக்கணும், என் பிள்ளைங்க என்னோடு கூட இருக்கணும் என்று. அதுமாதிரி யூதா நிருபத்தில் 14வது வசனம் 15வது வசனத்தை பார்த்தோம்னா, யூதா 14:15. அதான் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான சொல்லப்படுகிறது. ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அப்போமே பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய பாவிகள் பேசின வார்த்தை, பாவத்தின் நிமித்தமாக நியாயத்தீர்ப்பு வருகை உண்டு, நியாய தீர்க்க வருவார் என்று முதலாம் அப்போ ஆதாமுடைய 7ஆம் தலைமுறையில் ஏனோக்கே பிரசங்கம் பண்ணினார். எல்லாமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, ஏன் வரணும். அதனால தான் ஏனோக்கு உயிரோடு எடுக்கப்பட்டு அடையாளமானார். இதே போல் ஜனங்கள் என்னோடு சேர்க்கப்படுவாங்க. ஏனோக்கு உயிரோடு கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டு போகும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இவர் சொன்ன வார்த்தை, 1000 தூதலோடு கர்த்தர் வருவார். 1000 ஆண்டுகள் ஆகிவிட்டது, கர்த்தர் வருவார். ஏனோக்கு எங்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு எந்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தேவ பிள்ளைகள் சேர்க்கப்படுவாங்க. அதனால தான் இயேசு மீண்டு வருவார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்கள் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இயேசு மீண்டும் வருவார், தம்முடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்வார், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனையை கொடுப்பார். இன்னொரு வசனம் உண்டு. அதான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4:17 வாசிங்களேன். எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போமா. இன்னொரு வசனம் இருக்குது, ஏன் வருவாங்கன்னா, வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம், 10வது வசனம், 11வது வசனம். 11 வாசிங்களா, 11, 12. ஏன் வருகிறார்னா, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அதனால் அநியாயம் செய்யட்டும். நம்ம யோசிக்கிறோம், அநியாயம் செய்கிறோம் நல்லா இருக்கானே அப்படின்னு. அநியாயம் செஞ்சுட்டே இருக்கட்டும். சொல்லப்பட்டிருக்கிறது, அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், இன்னும் பாவம் செய்யட்டும், இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், எல்லாரும் அவங்க காரியங்களை செய்யட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யுங்க, பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாகுங்க, எல்லாருக்கும் உண்டான பலன் என்னோடு கூட வருகிறது என்று. அப்போ தான் வெளிப்படும். அதான் எல்லாருமே புலம்பி அழுவாங்க இயேசு வரும்போது. அவர்களுக்கு உண்டான பலன் கூட வரும். ஏன் வருகிறார்? நாம் செய்த பாவத்துக்கு தக்கதாக, நாம் செய்த தவறுக்கு தக்கதாக, அக்கிரமத்துக்கு தக்கதாக நீதி செய்ய முடியாக, நீதிமான் பரிசுத்தமாக இருக்கிறவர்களை தம்மிடத்திலே சேர்த்து கொள்ளத்தக்கதாக வருகிறார். கடைசியாக எப்போ
இந்த தேவன் வருவாங்க. நான் வாசித்தோம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். 2024 ஆண்டுகள் ஆயிட்டு, 2000 ஆண்டு ஆயிட்டு இயேசு இந்த உலகத்தில் பிறந்து. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை சீக்கிரமாய் வருகிறேன் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி காலம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது. அதனால தான் நிறைய பேர் நம்ப மாட்டேங்காங்க. இயேசு வருவார்னு சொல்கிறாங்களே, இன்னும் வரலையே. நான் பல முறை யோசித்தது உண்டு, இயேசு வருவாங்க நாங்களே இன்னும் வரலையே. ஒரு நாள் 1000 ஆண்டு. நான் எப்படி யோசித்தேன்னா, கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நம்மளை படைச்சிருக்கிறதே கர்த்தரோடு கூட இருக்கணும்னு. கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. எப்போ வெட்டப்படுவோன்னு தெரியாது. பரிந்து பேசுகிற இயேசுவானவர் இந்த ஒரு ஆண்டு இருக்கட்டும், இந்த ஒரு ஆண்டு இருக்கட்டும் பரிந்து பேசிகிட்டே இருக்காங்க. எல்லாரும் மனம் மாறணும்னு விரும்புகிறாங்க. எல்லாரும் மனம் மாறணும்னு விரும்புகிறாங்க. அதுக்காக தான் கூட நமக்கு நாட்கள் கொடுக்கப்படுகிறது. சில மரணங்களை பார்த்து நம் மனம் மாற வேண்டும். அதுக்காக தான் நம்முடைய நாட்கள் நமக்கு கூட்டி கொடுத்துட்டே இருக்கிறாங்க கர்த்தர். இந்த மகன் திருந்துவாங்களா அப்படின்னு திருந்துவாங்களா. அதனால் காலம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது. அதனால் நிறைய பேருக்கு அது எப்படி வருவாங்கன்னு யோசிக்காங்க. ஆனால் அவர் வருகைக்கான நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது உலகம் முழுவதும். வருகைக்கு முன்னால் என்ன நடக்கும் அப்படி பார்த்தோம்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம், மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம் என்றால் 36வது வசனம் 24. இல்லை, சொல்லப்பட்டிருக்கிறது பிதாவை தவிர வேறு யாருக்குமே தெரியாதான். பிதாவுக்கு தவிர வேறு யாருக்குமே தெரியாது எப்போ வருவாங்கன்னு. பிதா ஒருவர் தான். திடீர்னு இப்போ நம்ம வந்து நீ போக அப்படின்னு இயேசு அனுப்பிட்டு வந்துடுவாங்க. பிதாவுக்கு மாத்திரம் தெரியும், வேறு ஒருவருக்குமே தெரியாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 44வது வசனம் சொல்லுகிறது, நம்ம நினைக்காத நாளில் மனுஷகுமாரன் வருவாங்களாம். அதனால் நம்ம ஆயத்தமாக இருக்கணும். மனுஷகுமாரன் நம்ம நினையாத நாளில் வருவார், நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அதான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை வருகை காலம் தாமதமானால் நம்முடைய மரணம் அதற்கு முந்தி கொள்ளும் என்றால் எப்போதும் ஆயத்தமாகவே இருக்கணும். எப்பொழுதுமே ஆயத்தமாகவே இருக்கணும். இன்னொரு வசனம் அதே அதிகாரத்தில் 37வது வசனம், அதே அதிகாரத்தில் 14வது வசனம், பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யங்கள் உள்ள ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள இந்த உலகம் எங்கும் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வருமா. உலகம் முழுவதும் என்னைக்கு அறிவித்து என்னைக்கு முடிவு வர அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அறிவிக்கப்பட்டுட்டே இருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன அறிவிக்கப்படணும்னா, இயேசு என்கிற கடவுள், இயேசு என்கிற தெய்வம், அவர் ரட்சிக்கிறவர், இயேசு என்கிறவர் அவர் கடவுள் என்கிற செய்தி எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படணும். அவ்வளோதான். இப்போ இஸ்ரேல் தேசத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக அநேக ஜனங்கள் அறிந்து கொண்ட ஒரு காரியம் என்னென்னா, வேதாகமம் தெளிவாக அறிவிக்கப்பட்டாச்சு. ஏன்னா நீங்கள் இப்போ நமக்கு பெரிய ஒரு மீடியானா யூடியூப் தான். யூடியூப்பில் தெளிவாக சொல்கிறாங்க, தெளிவாக எப்படி உலகம் உருவாக்கப்பட்டது, ஏன் இந்த யுத்தம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க, ஆதாம் யார், ஆபிரகாம் யார், அவர் கீழே இருக்கிற சந்ததிகள் யார், ஏன் இந்த யுத்தம், ஏன் கர்த்தர் இவங்களுக்கு ஜெயத்தை தர்றாங்க, இயேசு என்று எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாங்க. இது எல்லா ஜனங்களுக்கும் இந்த செய்தி கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இப்போது மொபைல் வந்ததுனால ஒரு நொடி பொழுது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவர்கள் வரை இயேசு என்கிற வார்த்தையை கேட்டுருவாங்க. இயேசு என்கிற வார்த்தையை கேட்டுருவாங்க. அதை இப்போ மீடியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டே இருக்கிறது. ரொம்ப துரிதமாக இயேசு எல்லா ஜனங்களுக்கும் விரைவாக அறிவிக்கப்பட்ட டிவியை சேனல் எடுத்தோம்னா எல்லா டிவிலையும் நிறைய சினிமா நிகழ்ச்சிகள், நிறைய சேனல் இருந்தாலும், நியூஸ் சேனல் இருந்தாலும், அதன் மத்தியிலே கிறிஸ்தவ சேனல் ரொம்ப அதிகமாகிட்டு நிறைய ஆயிட்டு. அதனால் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுரும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால்
சீக்கிரம் இயேசு வருவாங்க. இன்னொரு அடையாளம் என்னென்னா சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 27வது வசனம், 28வது வசனம். போதும். 26வது வசனத்தை வாசிக்கிறேன். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அதான் ஏற்கனவே இந்த மத்தேயு 24 36 வாசித்திருப்போம். கர்த்தருடைய வருகையின் நாளிலே ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் நாட்களில் இருந்த போல ஜனங்கள் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே இருந்தது போல சோதோம் நாட்டை போல ஜனங்கள் இருப்பாங்க. நோவா நாட்களில் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. திருமண வாழ்வு, உணவுக்கும் மற்ற காரியங்களுக்கும். இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா உணவுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா எந்த கடை இருக்க இல்லையே, ஹோட்டல் பெருகிட்டே இருக்குது. திரும்புகிற இடத்துல எல்லாம் ஹோட்டல் தான். விதவிதமாக சமைக்காங்க. வீட்டிலையுமே விதவிதமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விதவிதமாக சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே முன்னால் இட்லி, தோசை, சாதம், மட்டன், சிக்கன் இருக்கும். இப்போ அந்த சிக்கன்லேயே 4-5 வெரைட்டி எல்லாம் வச்சு, சிக்கன் அப்புறம் மட்டன் எல்லாம் வந்துடுது. எல்லாத்தையும் வச்சு தான் சாப்பிட்றோம். முன்னாள் சிக்கன் கிடைக்காத நாட்டுக்கோழியை தேடி அலைவோம், ஆட்டு இறைச்சியை தேடி அலைவோம். இன்றைக்கி எல்லாம் என்னென்ன ஊர்வன பரப்பவன சகலமும் என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நோவா நாட்களில் அதுதான் இருந்துச்சு. உணவு சாப்பிட்றதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. திருமணம், இன்றைக்கி திருமணத்தை எடுத்துக்கிட்டோம்னா பயங்கர பிரம்மாண்டம். முன்னால் அப்படியே கிடையாது. இப்போ ரொம்ப பிரம்மாண்டம். ஆடை அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு அந்த திருமணத்திற்கு மாத்திரம் தான் முக்கியம். முன்னால் அப்படி கிடையாது. திருமணத்துனா குடும்பத்துக்கு தான் முக்கியம் கொடுப்பாங்க. சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட காடில் எல்லா பேரையும் அடிச்சிருப்பாங்க, எல்லாரையும் கூட்டுருவாங்க. 10 நாளுக்கு முன்னாலே வந்துடுவாங்க. எனக்குலாம் ஞாபகம் இருக்குது. எங்கள் சித்தப்பா கல்யாணத்துக்குலாம் 10 நாளுக்கு முன்னாலே போய் அங்கே தங்கிடணுன்ட்டாங்க. 10 நாள் அங்கே தங்கி ஒரே சாப்பாடு தான் டெய்லி. நிறைய கலர் பாட்டிலாம் வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக கலர் குடிக்கிற வேலை, நல்ல சாப்பாடு 10 நாள் இருக்கணும். அதை தான் விரும்பினாங்க. இப்போ அப்படி இல்லை. என்ன பொண்ணு மாப்பிள்ளை வீடியோ எடுக்கணும், ஷூட்டு. முன்னால் கல்யாணத்துக்கு தான் வீடியோ எடுத்தாங்க. இப்போ கல்யாணத்துக்கு முன்னால் வீடியோ. கல்யாணத்துக்கு முன்னால் ஊரை சுற்றி எல்லா வீடியோ எடுத்துருந்தாங்க. அதுலேயும் என்னது மாப்பிள்ளையை தோலை தூக்கிக்கிட்டாங்க, பொண்ணை கையில் தூக்கிக்கிட்டாங்க, எல்லா வீடியோ எடுக்கிறாங்க. ஆனால் கோயிலில் ஒரு கேள்வி கேட்போம் தெரியுமா, இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை கொடுக்குறது யார் அப்படின்னு. உங்க கேமராமேன் போன வாரமே கொடுத்துட்டாரு தூக்கி கையில். இனிமேல் நம்ம எங்கே கையை கொடுக்க? நான் ரொம்ப நாள் யோசிப்பேன். கையை பிடிக்கும் போதெல்லாம் ஞாபகம் வந்துடும். கேமராமேன் சுற்றி இருக்கும்போது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பெண்ணை கொடுக்குறது. அங்கே என்னென்ன ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சுருக்காங்க, மடியில் தூக்கி வச்சுருக்காங்க. கேமராமேன் சொல்லுவேன், நேரத்தையே மடியில் தூக்கி வச்சுட்டாப்புல, இனிமேல் கையை கோயிலை பிடிச்சி இன்னத்துக்கு அப்படின்னு. முக்கியத்துவம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகு இருக்காங்க. இப்போ அடுத்த இது என்னென்னா, குழந்தை உண்டானோடனே அதுக்கு ஃபோட்டோ எடுத்து நிறைய போட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இம்பார்ட்டன்ட். அந்த திருமணத்திற்கு மாத்திரம் தான். குடும்ப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க மாதிரி இல்லவே இல்லை. ஒரே நாள் கோடிக்கணக்கில் ஷூட் எடுக்கிறாங்க. ஒரு வாரம் தான். 2 பேரும் கோர்ட்டில் நிற்காங்க. ஒரு வாரம் தான் சேர்ந்து இல்லை. அதுக்கு குடும்ப வாழ்க்கையில் கணவன் எப்படி மனைவி நேசிக்கணும், மனைவி எப்படி கணவனை நேசிக்கணும், எப்படி விட்டு கொடுக்கணும், எப்படி பெற்றோரை நேசிக்கணும், எப்படி பெற்றோரை கனப்படுத்தணும், எப்படி சமுதாயத்தில் வாழணும், அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. அந்த ஒரு நாள் காரியம் தான் திருமணத்திற்காக. இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் உணவு, அதுமாதிரி சோதம் குமாரில் என்ன நடந்துச்சு பார்த்தோம்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஜனங்கள் அங்கே தான் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். எல்லாம் சோதமில் பாவம் ரொம்ப. ஆண்கள் ஆண்களோடு இருக்கிற பாவம், பெண்கள் பெண்களோடு இருக்கிற பாவங்கள், ரொம்ப தவறான அக்கிரமங்கள் இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப பெருகிட்டு சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. ஆண்கள் ஆண்களோடு பழக்கம் வைத்துக்கொள்ள, தவறான உறவு வைத்துக்கிறது. அதுக்கு இப்போ ஒரு ஆப்பே வச்சுருக்கிறாங்க. கடந்த நாளில் இந்த ஒரு பெரிய ஒரு சின்ன பையனை கொன்று 1 வாரம், திருச்சியா எந்த ஊர்
ஒரு 6 நாள் கண்டுபிடிக்க முடியல. ஒரு குழந்தைய கொன்று ஒரு மாடி வீட்டில் இருந்தது. கண்டுபிடிக்கல போலீஸ். இப்போ முந்தின போன வாரம் தான் அதை ஒரு 6 நாள் கழித்து தான் கண்டுபிடிச்சாங்க. 6 நாள் கழித்து கொலையாளி கூடயே இருக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆணோடு இருக்கிற அந்த கெட்ட பழக்கம். அதுக்கு ஒரு ஆப் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆப்பை பயன்படுத்தி தவறான காரியங்கள் வெளியே தெரிய மாட்டேருக்கு. பெண்களோடு இருக்கிற காரியங்கள், இப்படி நிறைய பாவங்கள். சோதமில் என்ன இருந்ததோ அதே போல் கட்டினார்கள். கட்டிட காரியங்கள், கட்டிடத்தும் ரொம்ப பிரம்மாண்டமான கட்டிடங்கள்லாம் உண்டு. இப்போவும் அதே மாதிரி பிரம்மாண்டமான கட்டிடங்கள் உருவாகி கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் எதற்கு அடையாளம் என்றால், இயேசு சீக்கிரமாய் வருவார். இயேசு சீக்கிரமாய் வருவார். அதற்கான அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொண்டு சீக்கிரமாய் வருகிற இயேசு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏன் வந்தாங்க? பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக பாலகனாக இந்த உலகத்துக்கு அவதரித்து மரித்து உயிரோடு எழுப்பின அந்த இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நம்முடைய பாவங்கள் எல்லாமே என்ன பண்ணப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும், அறிக்கை பண்ணப்பட வேண்டும். சரியா? அது ரொம்ப முக்கியம். அப்போ இயேசுடைய வருகையிலே அவருடையவர்களாக சேர்க்கப்பட வேண்டும். நாம் யார் சேர்க்கப்படுவாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசுடைய பிள்ளைகள் சேர்க்கப்படுவாங்க. அப்போ நம்ம இயேசுவின் பிள்ளையாய் மாறணும். இயேசுவின் பிள்ளையாக மாறணும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாங்க. தலையில் தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே வாரும், மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன், நீங்கள் சீக்கிரமாக வரப்போறீங்க. அதனால் எல்லா காரியங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறதப்பா. எல்லா அடையாளங்களும் நடைபெறுகிறது. பூமியிலும் நடைபெறுகிறது, வானத்திலும் நடைபெறுகிறது, பூமியின் ஆழத்திலும் நடைபெறுகிறது. எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறதப்பா. ஏசப்பா, நாங்கள் மனம் திரும்பணும், ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளாக மாறணும். தெரிஞ்சு செஞ்ச பாவம், தெரியாமல் செஞ்ச பாவம், கோபப்பட்டு பேசின காரியங்கள், பொறாமை, கத்தாவி சண்டை, தூசண வார்த்தை, கெட்ட வார்த்தை, ஏமாத்துகிறது எல்லாம் எங்களுடைய போகட்டும். நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக இருக்க கிருபை தாங்க. இந்த வார்த்தை எங்களுக்கு உருவாக்கட்டும், எங்களை வழிநடத்தட்டும். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே.